ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என் பேர் கார்த்திக். மறுபடியும் உங்களை டெஸ்ட் தமிழா சேனலில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். குமார், சொல்லுண்ணே. யார் இவரு? இன்னைக்கு நம்ம பேச போகிறது எப்படி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை பண்ண போகிறோம் அப்படின்றது தான். அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நமக்கே முன்னாடியே தெரியும். அது ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று மேனுவல் டெஸ்டிங், இன்னொன்று ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இதை பற்றி நம்ம நிறையவே நம்ம டெஸ்ட் தமிழ் சேனலில் பேசியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம இந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கே ஆட்டோமேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளேரைட் டெமோ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த கோடு நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது பிளேரைட் C#.net அந்த கோடிங் எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏபிஐ டெஸ்டிங் நான் கோடிங் எழுதியிருக்கேன். அதே மாதிரி சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா எப்படி ரீட் பண்ண போகிறோம் அப்படின்ற டேட்டா இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஃபைல்ஸ் இருக்கும். நம்ம ரெக் அண்ட் ரோல் அல்லது ஸ்பெக் ஃப்ளோ யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக எழுதியிருப்போம். அதே மாதிரி பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒவ்வொரு அப்ளிகேஷனோட பேஜே நம்ம கிரியேட் பண்ணி பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் மாதிரி கிரியேட் பண்ணி ஃபுல்லாக இங்கே எழுதி வச்சுருப்போம். ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. ஸோ இதுதான் நம்ம எப்போவுமே பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி பிளேரைட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி எழுதி அதுக்கப்புறம் அதை நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ரௌசரில் போய் நமக்காகவே ஃபுல்லாக போய் டெஸ்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட்லாம் போய் கொண்டு வருது. உதாரணத்துக்கு மானஸ்ன்னு சொல்லி ஒரு ஏஐ டூல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இது யாரு? ஸோ இங்கே ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது கேன் யூ கோ அண்ட் ரிசர்வ் டிக்கெட் ஃபார் மீ இன் bookme.com or bookmyshow.com நியூ தமிழ் மூவி இன் சென்னை அப்படின்னு சொல்லி சும்மா நீங்கள் போட்டு இப்போ கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும், இந்த மானஸ் இது நிறைய ஏஜெனட்டிக் ஏஐஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு உள்ள. அதில் இப்போ இது புக் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு சிஸ்டம் வேணும். அதே மாதிரி ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வெப்பேஜை போய் சர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே நேவிகேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு போய் ரிசர்வேஷன் பண்ணணும். அது எல்லாமே நம்ம பிளேரைட் அல்லது செரினியம் இந்த மாதிரி டூல் வச்சு தான் நம்ம ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மானஸ்ன்ற டூல் என்ன பண்ணுதுன்னா, அதுவே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஓப்பன் பண்ணி ப்ரௌசரை லான்ச் பண்ணி இது என்ன பண்ணுது, அந்த bookmyshow.com சென்னை இந்த வெப்சைட்டுக்கு போய் அதை ட்ரை பண்ணுது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இது சொல்லுது புக் மை ஷோ இங்கே ஆக்சஸ் பண்ண முடியல, ஏன்னா அது பிளாக் ஆயிருச்சு. ஏன்னா அதுக்கு தெரியும், புக் மை ஷோக்கு தெரியும் இது ரோபோ மாதிரி ஏதோ யூஸ் பண்ணுறாங்க போல், அதனால் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ அதனால் இது என்ன சொல்லுதுன்னா, உங்களால் பண்ண முடியல, நீங்கள் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொன்னேன். அது ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்லாம் யூஸ் பண்ணி மறுபடியும் அது வேறு மாதிரி இப்போ சர்ச் பண்ண போகுது. இங்கே பாருங்கள், க்ளவுட் ஃபேர்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரியலாக ஒரு ஹியூமன் பீயிங்கே போய் சர்ச் பண்ணுற மாதிரி அது போய் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி உள்ளே போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பாருங்க அந்த சைட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ டிக்கெட் நியூஸ் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுவே போய் பேஜை ஓப்பன் பண்ணி புது படத்தை போய் சர்ச் பண்ணி உங்களுக்காக புக் பண்ணி கொடுக்க போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணணும்னா இந்த பிளேரைட் அல்லது செரினியம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இது எல்லாமே போய் இந்த ஏஐ ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் பண்ணுது அப்படின்னா, ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விஷன் ஏபிஐஸ். ஸோ இந்த எல்லா லாங்குவேஜ் மாடல், அதாவது இந்த ஏஐ லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிற இந்த ஓப்பன் ஏஐ ஜிபிடி, அதுக்கப்புறம் இந்த கிளாட் ஆந்த்ரோபிக், அப்புறம் இந்த கூகுள்ஸ் ஜெமினாய், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ மாடல். ஸோ இந்த எல்லா ஏஐ மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா விஷன்ஸ் ஏபிஐ ரொம்ப கிளியராக இருக்குது. அதுக்கு எப்படி போய் சர்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி போய் ப்ரௌசரில் போய் இன்ட்ராக்ட் பண்ணணும், அது எல்லா விஷயமும் அதுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது எல்லாமே நம்ம நம்மளே இப்போ டெஸ்டிங்கில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும். அதுதான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். அதாவது எம்சிபி ப்ரோட்டோகால் அப்படின்றது சொல்ல போகிறேன். ஸோ எம்சிபி ப்ரோட்டோகால் கிளாட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ப்ரோட்டோகால். ஸோ எம்சிபி ப்ரோட்டோகால் கிளாட்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது நவம்பர் 2024 ரிலீஸ் ஆச்சு. இதை பற்றி நான் நிறையவே என்னுடைய யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். எக்ஸிக்யூட் ஆட்டோமேஷன் யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். அதே மாதிரி இந்த எம்சிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிளேரைட் எம்சிபி சர்வர் கூட பில்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் GitHub எக்ஸிக்யூட் ஆட்டோமேஷன் /playwright MCP சர்வர் அப்படின்னு போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, உதாரணத்துக்கு இங்கே போய் ரிபாசிட்டரிஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த எம்சிபி பிளேரைட்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாப்புலரான எம்சிபி சர்வர். இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஸோ நீங்கள் கூட இதை டவுன்லோட் பண்ணி இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். இதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த எம்சிபி பிளேரைட்டை நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, உங்கள் லோக்கல் மெஷினில் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள்
கோடிங்லாம் எழுதவே தேவையில்ல. உங்க அப்ளிகேஷனை நீங்க வந்து வெறும் இந்த இப்ப எப்படி இந்த மானஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வெப்சைட்டுக்குள்ள போய் எல்லா புக்கிங்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி வெறும் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் மட்டுமே வச்சு நீங்க வந்து உங்களால வந்து அந்த ரிசர்வேஷன் பண்றதோ, இல்லன்னா IRCTC டிக்கெட் புக் பண்றதோ, இந்த மாதிரி நீங்க எல்லாமே பண்ணலாம். வாட் எ மேன். நாட் ஒன்லி தட், நீங்க டெஸ்டிங்கும் பண்ணலாம். அது டெஸ்டிங்காக தான் மெயினா நம்ம பேச போறது. ஸோ இது எப்படி நம்ம பண்ண போறோம்ன்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ முதல்ல உங்கள்ட்ட வந்து இந்த கிளாட் டெஸ்க்டாப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ ஏற்கனவே நான் இத இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்க ஒருவேளை நீங்க இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா, நீங்க வந்து இந்த claude.ai அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு, அங்க போய் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். கிளாட் டெஸ்க்டாப் சொல்லி சர்ச் பண்ணுங்க. இந்த டவுன்லோட் கிளாடுன்னு இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து மேக் ஓஎஸோ இல்லை விண்டோஸ் எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து நம்மளுடைய இந்த MCP சர்வர் எனக்கூடிய இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகாலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதில் பிளேரைட் MCP சர்வரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிளேரைட் கோடிங்லாம் இனிமேல் நம்ம எழுத போகிறதில்ல. எல்லாமே நம்ம வந்து இந்த Azure ஆட்டோமேஷனில் டெவலப் பண்ண இந்த AI பேஸ்ட் பிளேரைட் MCP சர்வரை யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படிங்க AI ஆகும்? இது வெறும் கோடு மாதிரி தானே இருக்குது. இது எப்படி AIயில் வந்து யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகாலை எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது வந்து உங்களுடைய AI மாடலுக்கு வந்து என்ன தேவையோ, எந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் தேவையோ அது கொடுக்கும். கான்டெக்ஸ்ட்னா இப்போ ஒருவேளை உங்கள் மாடலுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தேவைப்படுது. ஒரு ப்ரௌசரில் போய் இந்த பட்டனை கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி நீ அங்கே போயிட்டு அந்த டேட்டாவை என்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. இந்த கான்டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் AI மாடலுக்கு கொடுக்கணும்னா இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகாலை வச்சு நீங்கள் வந்து செய்யலாம். பட் இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் கிளியராக எப்படி அப்படின்றது. ஒருவேளை நீங்கள் இப்போவே ரொம்ப ஆர்வமாக அதை பற்றி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்னோட Azure ஆட்டோமேஷன் யூடியூப் சேனல் போய் பாருங்கள். அதோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த வீடியோவில். அங்கே போய் நீங்கள் போய் ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ நம்ம உடனே இந்த பிளேரைட் MCP சர்வர் முதல்ல இன்ஸ்டால் பண்ணலாம். அதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ முதல்ல இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெறும் இந்த ஒரு சின்ன செட்டப் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். இந்த MCP சர்வர் அப்படின்னக்கூடிய இந்த கான்ஃபிகரேஷன் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய கிளாட் டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் போய் அதை இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, முன்னாடியே இப்போ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே இந்த சர்ச் அண்ட் டூல்ஸ் அப்படின்னு அங்கே போய் கிளிக் பண்ணினா அங்கே பாருங்கள் பிளேரைட் என்னுடைய MCP சர்வர் ஆல்ரெடி தெரியுது. பட் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய MCP சர்வரில் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இங்கே போச்சு இந்த செட்டிங்ஸ் வந்துருச்சு. இப்போ இங்கே போய் இந்த டெவலப்பர்ஸில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பிளேரைட் MCP ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து எடிட் கான்ஃபிகரேஷன் கொடுத்து இதை ஏதாவது ஒரு ஐடியில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்ட்சர்ஃபோ இல்லைனா விசுவல் ஸ்டுடியோ கோடோ எந்த ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கோடை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த நான் காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே இன்னொரு MySQL MCP சர்வர் யூஸ் பண்ணுறதுனால இது உங்களுக்கு தெரியுது இங்கே. பட் அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு அது தேவையில்லை. ஸோ இதுதான் நான் டைரெக்டாக அங்கே காப்பி பண்ணது தான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலி இதை அப்படியே காப்பி பண்ணி இதை தூக்கி பேஸ்ட் பண்ணிவிட்டேன், சேவ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பிளேரைட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும் உங்கள் மெஷினில். அட் த சேம் டைம் தேவையான ப்ரௌசர்ஸ்லாம் டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுவே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இது ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மெஷினில் நீங்கள் Node.js நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஏன்னா Node.js வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த npx/y அப்படின்ற கமாண்ட் வந்து அது நோடோடைய கமாண்ட். ஸோ நீங்கள் வந்து Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா அது ஒர்க் ஆகாது. ஸோ nodejs.orgல போயிட்டு உங்களுடைய மெஷினுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் விண்டோஸோ இல்லை மேக் அதில் என்ன டவுன்லோட் பண்ணணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது இருந்தால் தான் ரன் ஆகும். ஸோ இதுதாங்க செட்டப். டோட்டல் செட்டப்பே இவ்வளோ தான். இப்போது இது ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும் பிளேரைட் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அப்படின்னா அது பிளேரைட் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ணிட்டேனோ? இல்லை, க்ளோஸ் பண்ணல. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய பிளேரைட் MCP சர்வருக்கு போயிட்டு இங்கே போய் நான் இப்போ கொஸ்டின் கேட்க போகிறேன். அதாவது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கேன் யூ கோ டு சைட், சும்மா ஒரு டெஸ்டிங் சைட், நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற சைட் தான் இது, eapp.sami.com website and perform login operation and enter and create an employee. தப்பு ஸ்ப்ரிங் அடித்தாலும் அதை ஒத்துக்கும் உங்களுக்கு. எம்ப்ளாயி ஃப்ரம் எம்ப்ளாயி லிஸ்ட் பேஜ் அண்ட் லாக் ஆஃப் அண்ட் க்ளோஸ் தி ப்ரௌசர். ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு அதில் ஒர்க் ஆகும்.
ஸோ இப்போ இங்கே போயிட்டு என்னோட இந்த eaappsami.com இந்த வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான வெப்சைட். இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி லிஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் லாகின் பண்ணல அப்படின்னா இங்கே வந்து கிரியேட் நியூ அப்படின்ற ஒரு பட்டன் வராது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு, இதை லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் எம்ப்ளாயி லிஸ்ட்டு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ பட்டன் வருது. ஸோ இந்த கிரியேட் நியூ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு எம்ப்ளாயி கிரியேட் பண்ணலாம். இதை தான் நான் வந்து ஆட்டோமேஷனாக அந்த பிளேரைட் எம்சிபி சர்வருக்கு வந்து பண்ண சொல்லியிருக்கேன். இதை வந்து யார் பண்ண போகிறான் அப்படின்னா, இந்த கிளாட் தான் பண்ண போகுது. அதாவது கிளாடோடைய சோனட் 4 மாடல் வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இது வந்து இந்த பிளேரைட் 2ல வந்து யூஸ் பண்ண போகுது. ஸோ பேசிக்கலி இந்த ஏஐயும் இந்த டூலும் ரெண்டும் சேர்ந்து அதுக்கு தேவையான கான்டெக்ஸ்ட், அதாவது அந்த மாடலுக்கு வந்து அது கொடுத்து ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறது, உங்கள் லோக்கல் மிஷினில் இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெஸ்ட்டை ரன் பண்ணுறது, எல்லா ஆப்ரேஷனும் அதுவே பெர்ஃபார்ம் பண்ணிடும். அதான் நான் சொன்னேன். அது உங்கள் பிளேரைட் இங்கே முன்னாடி எழுதிட்டு இருந்த இந்த ஃபுல் கோடையும் ப்ளஸ் ஏஐயும் சேர்த்து, நம்ம பிளேரைட் 2லையும் இந்த ஏஐயும் சேர்த்து வெறும் இங்கிலீஷ் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ப்ராம்ப்ட் மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய மொத்த டெஸ்ட்டையும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இனிமே ஒரு டெஸ்டருக்கு வந்து கோடிங் எழுதணுன்ற அவசியம் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. இனி வரப்போகிற காலங்களில் நம்ம கோடிங் எழுதுறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே வந்துடும். இந்த டெஸ்ட் தமிழ் சேனலில் இதை பற்றி நான் நிறையவே பேச போகிறேன். உங்களை சொல்கிறேன் அது எப்படி அப்படின்றது. பட் இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி. வெறும் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நீங்களும் இனிமேல் ஒரு டெஸ்டர் தான். ஸோ இப்போ நான் ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்டர் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இது முதல்ல எல்லா ஆப்ரேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணுது. பாருங்கள், பிளேரைட் நேவிகேட் அப்படின்ற ஒரு டூலை அதை கால் பண்ணுது. அதாவது அந்த டூல் வந்து ஆக்சுவலாக நம்ம பில்ட் பண்ண இந்த பிளேரைட் எம்சிபி சர்வரில் பில்ட் பண்ண அந்த டூல் தான் அதை இன்வோக் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்றது நம்மகிட்ட அதை கேட்கும். இங்கே இந்த கிளாட் வந்து கேட்கும். நான் ஏற்கனவே அதுக்கு ஆத்தரைஸ் பண்ணிட்டேன், நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ. ஏன்னா இந்த பிளேரைட் எம்சிபி சர்வர் டூல் வந்து ரொம்ப செக்யூர் டூல் தான் அப்படி சொல்லி நான் ஏற்கனவே அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தனால அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதுவே போய் ஒவ்வொன்றா ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்கே பாருங்கள், நான் அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டே கொடுக்கல. ஸோ அதனால் அது என்ன பண்ணுதுன்னா, அட்மின்னு கொடுத்து ஏதோ ஒரு பாஸ்வேர்டை ட்ரை பண்ணிருச்சு. ஸோ அதனால் ஒர்க் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுது, மறுபடியும் அது வந்து கரெக்டாக வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கும் பாருங்கள். இப்போ எம்ப்ளாயி லிஸ்ட் பேஜுக்குள்ளே போயிருச்சு. பட் ஆனாலும் அந்த கிரியேட் நியூ பட்டன் அங்கே இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுது, மறுபடியும் போயிட்டு இங்கே பாருங்கள், அதுவே திருட்டுத்தனமாக ஏதோ கிரியேட் சைட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்குள்ளே போயிட்டு இந்த பேஜுக்குள்ளே போய் அங்கேருந்து அது டேட்டாவை என்ட்ரி பண்ண போகுது. இங்கே பாருங்கள், டெஸ்ட் எம்ப்ளாயி, சேலரி, டியூரேஷன் ஒர்க்ட், அதுக்கப்புறம் இமெயில் கொடுத்துச்சா? இமெயில் கொடுக்கல. இப்போ ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணணும், அதுக்காக நான் அந்த டூலை ரன் பண்ணணும்னு கேட்குது பாருங்கள். இதை நான் செலக்ட் கொடுத்த உடனே அது மிடில்னு போய் சூஸ் பண்ணிடுச்சு. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இமெயிலையும் என்ட்ரு பண்ணிடுச்சு, க்ரியேட் பட்டனையும் கிளிக் பண்ணிடுச்சு. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, இது எல்லாமே அது பண்ணி முடிச்சிருச்சு. ஆனால் பாஸ்வேர்டை மட்டும் தப்பாக தான் என்ட்ரு பண்ணிச்சு. ஸோ நம்ம அதை பாஸ்வேர்டை கொடுத்துருந்தா அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். பட் நான் பாஸ்வேர்டு கொடுக்கல, அதனால தான் அது ஆக்சுவலாக வந்து சரியாக ஒர்க் பண்ணல. பட் நீங்கள் ப்ராம்ப்டை கொஞ்சம் மாற்றலாம். ஏன்னா அஃப்கோர்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமல் உங்களால் லாகின் பண்ணவே முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லணும். ஸோ கேன் யூ கோ டு திஸ் வெப்சைட் அண்ட் பெர்ஃபார்ம் லாகின் ஆப்ரேஷன் யூஸிங் யூசர் நேம் ஆஸ் அட்மின் அண்ட் பாஸ்வேர்டு ஆஸ் பாஸ்வேர்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக லாகின் பண்ணியிருக்கோம். பட் நம்ம அதை கொடுக்காதனால பட் ஸ்டில் அது வந்து அதோடைய நாலேஜை யூஸ் பண்ணி /create அப்படின்ற ஒரு பேஜுக்குள்ளே போய் அதுவே க்ரியேட் பண்ணிருச்சு. பட் பார்த்தீங்களா, இது எல்லாமே வித்தவுட் ரைட்டிங் ஈவன் அ சிங்கிள் லைன் ஆஃப் கோட். நீங்கள் கோடிங்கே எழுதவே கிடையாது. எல்லாமே வந்து இந்த பிளேரைட் எம்சிபி சர்வர் டூலே உங்களுக்கு செய்யுது. இதுதான் இதோடைய பவர். ஸோ பேசிக்கலி எம்சிபி சர்வர் ப்ளஸ் ஏஐ இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு கம்ப்ளீட் ஸ்வீட் மாதிரி உங்களுக்கு பண்ணி ஒரு என்டையர் டெஸ்டிங்கை உங்களால் செய்ய முடியும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேப்பபிலிட்டி, இது இப்போ நாங்கள் காமிச்சது ஒன் ஆஃப் த கேப்பபிலிட்டி தான். பட் இது இன்னும் நிறைய ஆப்ரேஷன் இதனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். உங்களால் டேட்டா பேஸ் டெஸ்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களால் லாக் ரீட் பண்ண முடியும் உங்கள் லோக்கல் மிஷினில். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் டெஸ்டிங் பண்ணுறப்போ டெஸ்ட் கேசஸ் இருந்து ஜீராலேருந்து ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான டிக்கெட் நீங்கள் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற டெஸ்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேனுவல் டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, ரிக்யர்மெண்ட் டேட்டாலாம் ரீட் பண்ணணும் டாக்குமெண்ட்லேருந்து. ப்ளஸ் அதை ரீட் பண்ணிட்டு அதை வந்து நான் டேட்டா பேஸில் எங்கேயாச்சும் கரெக்டாக ஃபார்முலேட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதையும் உங்களால் பண்ண முடியும். இது எல்லாமே உங்களால் பார்த்தீங்கன்னா எம்சிபி சர்வர் மட்டுமே வச்சுக்கிட்டு செய்ய முடியும். ப்ளஸ் ரேக், அதுக்கப்புறம் வந்து சேட் பாட்ஸ், ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் செய்யலாம்.
நான் இத பத்தி நெறையாவே என்னுடைய யூடமி கோர்சஸ்ல வந்து பேசியிருக்கேன். ஸோ யூடமி கோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அது வந்து யூடமி கார்த்திக்ன்னு சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா என்னுடைய லிங்க் வரும். இங்க வந்து இந்த 4த் பேஜ்ல போனீங்கன்னா, என்னுடைய எல்லா ஏஐ கோர்சஸ் இருக்கும். அதாவது பில்ட் ஜென்ஏஐ அண்ட் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் டூல்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் ஏஐ அண்ட் எல்எல்எம் ஆப் வித் டீப் வேல்வ், ராகாஸ் அண்ட் மோர் வித் ஓலாமா. அதே மாதிரி பில்ட் அண்ட் டெஸ்ட் ஏஐ ஏஜென்ட் சாட்பாட்ஸ், ராக் அண்ட் ஓலாமா வித் லோக்கல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அப்புறம் ஃபைன் டியூனிங் த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அப்புறம் ஜென்ஏஐ இன் சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இப்போ நான் சொல்லிட்டு இருக்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் இருக்கிறது தான். அதாவது யூசிங் ஜென்ஏஐ அண்ட் ஏஐ ஏஜென்ட் இன் சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5700 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா, இந்த எம்சிபி பற்றி நிறையவே சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் நிறைய இந்த எம்சிபி சர்வர் பற்றி படிக்கணும், இன்னும் ஏஐ பற்றியே நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னா இந்த கோர்ஸ் போய் பாருங்கள். இனிமேல் நம்ம டெஸ்ட் தமிழ் சேனலில் அடிக்கடி நிறைய வீடியோ விடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக மறுபடியும் இந்த டெஸ்ட் தமிழ் சேனலுக்காக டயத்தை க்ரியேட் பண்ணி மறுபடியும் வீடியோஸை நான் இங்கே ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். மறுபடியும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.